ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எஸ்பிஓ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற பைமோட் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். பைமோட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா க்ரோசரி, ஸ்கின் கேர் ப்ராடக்ட், ஹேர் ஆயில் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வாடிக்கையாக கொடுத்துட்ருக்காங்க. இதில் நாம் டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் நிறைய கிடைக்குது. சர்ச்சில் பிளான் நேம் கொடுத்தாலே போதும், நமக்கு தேவையான ப்ராடக்டை சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டீல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி போனோம்னா 1000 rupees ப்ராடக்ட் 100 rupees வாங்கிக்கலாம். டீல்ஸில் நிறைய ஆஃபர் கிடைக்குது. வெளியில் போய் எந்த பொருளும் வாங்க தேவையில்லை, வீட்டில் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் 3 கோடு இருக்கும். அதில் கேட்டகரி வைஸ் ப்ராடக்ட் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதில் போய் நம்ம ப்ராடக்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இவ்வளவு ஃபியூச்சர் இருக்கிற இந்த பைமோட் ஆப்பை நீங்களும் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பை நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பாறை மீன் குழம்பை ரொம்பவே டேஸ்டியாக எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கும்போது மீன் உடஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மீனோட தலையெல்லாம் போட்டு வைக்கும்போது ஒரு மாதிரி சொதன்னு ஆகி குழம்பே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொலன்னு இருக்க மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் சூப்பராக எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 4 ஸ்பூன் முழு மல்லி நான் ஆட் பண்றேன். ஒருவேளை உங்ககிட்ட இந்த மல்லி இல்லை அப்படின்னா நீங்க பவுடர் குழம்பு செய்யும் போது நம்ம குழம்பு தாளிப்போம் இல்லையா, அந்த ஸ்டேஜ்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட முழு மல்லி இருக்கிறதுனால நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மல்லியை இதுல ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா ஒரு 3 கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பாத்தீங்கன்னா நான் காஷ்மீரி மிளகா ஒரு 6 மிளகாவை இதுல ஆட் பண்றேன். நீங்க நல்லா காரமா சாப்பிடுவீங்கன்னா நார்மல் மிளகாவே பாத்தீங்கன்னா ஒரு 6 மிளகாவை இதுல ஆட் பண்ணலாம். காஷ்மீரி மிளகா ஆட் பண்ணும்போது குழம்போட அந்த கலரும் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கும். இப்போ இத எல்லாமே நல்லா வறுப்படணும். அந்த வறுப்பட்ட அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம். ஆனா கருக விட்டுறக்கூடாது. கருகுச்சு அப்படின்னா குழம்பு ஒரு மாதிரி கசப்படிக்க ஆரம்பிச்சிடும். அதனால கருகாம பட் நல்லா அந்த ஒரு ஸ்மெல் வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வறுத்த இந்த மசாலாவை மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்து இதை நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததா கடாயில 1 கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றேன். மீன் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 3 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை புரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 10 பல் பூண்டை 2ஆ கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை 2ஆ கட் பண்ணிட்டு அதையும் இதோட சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சமா உப்பு, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா காரத்துக்கு கொஞ்சம் காரமான அந்த மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மிளகு காஷ்மீரி மிளகாலாம் ஆட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் காஷ்மீரி மிளகால அந்த அளவுக்கு காரம் இருக்காது. ஸோ காரமான மிளகா தூளையும் பாத்தீங்கன்னா நான் கொஞ்சமா இதுல ஆட் பண்ணிட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிப்பேன். ஓரளவுக்கு இந்த வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த மசாலாவை இதுல ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை சேர்த்திட்டு லைட்டா அதோட அந்த பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் ஒரு கிளறிக்கலாம். அடுத்ததா நல்லா பழுத்த தக்காளியா பார்த்து ஒரு 6 தக்காளியை நான் பேஸ்ட் பண்ணிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததா குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்திக்கோங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா மீன் குழம்பு நல்லா திக்கா இருந்தா பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த தக்காளியோட ஒரு 1/4 மூடி இல்லை 1/2 மூடி தேங்காவை சேர்த்திட்டு அரைச்சி ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த குழம்பு பாத்தீங்கன்னா நல்லா திக்கா இருக்கும். இல்ல லைட்டா இந்த ஒரு தண்ணி மாதிரி இருந்தாதான் சிலருக்கு மீன் குழம்பு பிடிக்கும். அப்படி இருக்கிறவங்க தேங்காவை அவாய்ட் பண்ணிக்கோங்க. குழம்பு பாத்தீங்கன்னா கொதி வந்துருச்சு. கொதி வந்ததும் இதுல நம்ம 1 நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில கரைச்சிட்டு அதை நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறிடலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதிக்கிற சமயத்துல இதுல மீன் துண்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பீஸ், அதுக்கப்புறமா இந்த மீனோட தலை இது எல்லாத்தையுமே இதுல ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நறுக்கின மல்லித்தலையை மேலாக தூவிட்டு லைட்டா ஒரு குலுக்கிட்டு கேஸை நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு நம்ம மேல மூடி போட்டு விட்டுறலாம். இந்த மாதிரி மீன் சேர்த்திட்டு உடனே மூடி போட்டு முடிஞ்சா அதுக்கு மேல ஏதாவது ஒரு வெயிட் வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த சூட்லயே பாத்தீங்கன்னா அந்த மீன் வேகும். இந்த மாதிரி வேகும் போது நமக்கு மீன் பாத்தீங்கன்னா ஒரு துண்டு கூட உடையாது. அப்படியே நம்ம சேர்க்கிற அந்த மீன் குழையாம முழுசா இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். மேபி நீங்க மதியானம் செஞ்சுட்டு நைட்டுக்கு சூடு பண்ணாலுமே பாத்தீங்கன்னா மீன் உடையாது. ஸோ இந்த மாதிரி மல்லித்தலை தூவின உடனே மூடி போட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். அவ்வளவுதாங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சுட்டு மூடியை ஓபன் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான பாறை மீன் குழம்பு ரெடி. ஸோ கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க.